ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு அண்டர் ரேட்டட் காமெடி கதையா ரிலீஸ் ஆன லிட்டில் பிரதர் படத்தோட முழு கதை விலகத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹீரோவா நம்ம ஜான் சீனா பண்ணிருக்காப்ல. மக்களே இப்பவே சொல்லிடுறேன், இந்த படத்தை குடும்பத்தோட பார்க்கலாம்னு நினைச்சீங்க அடுத்த நாள் மாலையை வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடும். ஏன்னா மொத்த பேரும் சேர்ந்து உங்க சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாவே 18+ கண்டென்ட். ஒரு சில சீன்லாம் நான் எப்படி சொல்ல போறேன்னு எனக்கே புரியல. அவ்வளவுக்கு அவ்வளோ பங்கமா பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனா கெட்டதுலயும் நல்லது இருக்குங்கிற மாதிரி நாம கத்துக்க ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்கு. அதுக்காகவே இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா உங்க சிரிப்புக்கு நான் கேரண்டி. இப்ப ஒன்றை என்ன அப்படின்னா, ஹீரோவுக்கு ராண்டி அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்கான். அந்த பயலோட வீட்டோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட $16 மில்லியன், சுமாரா ஒரு 150 கோடி கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இப்பேற்பட்ட அண்ணன் இருந்தாலும் கூட நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் இல்ல. எப்படியாச்சும் அண்ணனை விட பெரிய லெவலுக்கு போகணும்னு தன்னோட ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல மாங்குன்னு உழைக்க ஆரம்பிக்கிறான். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து வேலியில போன ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி எங்க இருந்தோ ஒருத்தன் ஹீரோ கிட்ட வந்துட்டு இவனை அண்ணன் கூப்பிடுவான். ஆம்பிடுதாங்க. அடுத்த நிமிஷத்துல இருந்து ஹீரோவோட லட்சியம் எல்லாம் வெறும் கனவா போற அளவுக்கு சம்பவத்துக்கு மேல சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. கடைசியில என்னதான் ஆச்சு? எதுக்காக இந்த சுருட்டம்படி மார்க்கஸ் ஹீரோவை பார்த்து அண்ணன் சொல்லணும்? தான் லட்சியத்துக்கு ஏத்த மாதிரி ஹீரோ தான் அண்ணனை ஜெயிச்சானா? இது கடையில நடக்கக்கூடிய காமெடி கலவரங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்கு, செக் பண்ணி உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலனாலும் அதுக்கான லிங்கையும் கமெண்ட்ல கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? கதை ஆரம்பிக்கக்கூடியது மார்க்கஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் கிட்ட இருந்து. தற்போதைக்கு இவன் ஒரு மனநல மருத்துவமனையில இருக்கான். சின்ன வயசுல நம்ம ஹீரோவும் இவனும் எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. உடனே அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பேக் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்து பெட்ல இருக்க ஒரு குல்லா மண்டைய, எலே மார்க்கஸ் நீ எங்க போற? கெவின், மறந்துட்டீங்களா? லாஸ்டா எங்க அண்ணன் எனக்கு ஒரு மெயில் போட்டிருக்கான், நீ இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். முக்கியமா நியூயார்க் வந்தா ஒரு நாள் மீட் பண்ணலாம்னு அனுப்பியிருக்கான். நல்லா பாருங்க கெவின், என் அண்ணன் இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாரு. எனக்கு என்னமோ அவர் ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்காரு போல, அவருக்கு என்னோட உதவி தேவை போல, அதனாலதான் இந்த மாதிரி அனுப்பியிருக்காரு. நான் உடனே போயாகணும்னு அரக்க இருக்கேன். ஏதேதோ பேசிட்டு இருக்கான். பதிலுக்கு கெவினை பாருங்க, கல்லுலயே பொண்ணு மாதிரி ஒன்ன ரெடி பண்ணி, என் கேர்ள் ஃபிரெண்ட் மெட்டில்டாவை கூட்டிட்டு போறியா? இவ ரொம்ப ராசிக்காரி, தேவைப்படும் போது இவ கூட நீ ரொமான்ஸ் கூட பண்ணலாம். அடச்சி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு நான் பக்காவான மேப்பை போட்டு வச்சிருக்கேன்னு கெவினுக்கு பாய் சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியில வந்தவன் செக்யூரிட்டிஸோட கண்ணுல மண்ணை தவிட்டு ரிசப்ஷன்ல மாட்டி இருந்த ஒரு காரோட சாவியை மட்டும் புள்ளையாண்டா ஆட்டிய போட்டான். அதுக்கப்புறம் ஏசி வெண்டுக்குள்ள அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு இருக்கான். ஆத்தாடி ஆத்தா, என்ன வந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்கோம். மேப் எதுவும் தப்பா போட்டமான்னு திரும்ப பார்க்கும்போது படார்னு அந்த ஏசி வெண்டு உடஞ்சு புள்ளையாண்டா கீழே விழுந்துட்டான். அதுவும் எங்கன்னு பாருங்க, இவன் தங்கி இருந்த அதே அறைக்குள்ள. கெவினும் பார்த்துட்டு, இல்ல என்னடா அதுக்குள்ள உங்க அண்ணனை பாத்துட்டு வந்துட்டியா என்ன? கருமம், நீ எல்லாம் என்ன கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? பிளான் ஏன் ஒர்க் ஆகலனா என்ன? என்கிட்ட பிளான் பி இருக்குன்னு முட்டா பீஸ் ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு ஏர்ல இருந்து கீழே விழுந்துட்டான். அடுத்த செகண்டே எமர்ஜென்சி அலாம் அடிக்குது. ஆனா மார்க்க சும்மா கிடையாது. இவன் திருடி வச்சிருந்த சாவி மூலமா ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு மொத்த செக்யூரிட்டிஸ் கண்லையும் மண்ணை தூவிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். சின்ன வயசு போட்டோவை பார்த்துட்டு, அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா, நான் உங்களை தேடி வந்துட்டு இருக்கேன்னு ஏதோ எமோஷனலா பேசிட்டு இருக்கான். ஆனா உண்மையாவே இந்த பையன் நார்மலா தான் இருக்கானா இல்ல மண்டை கோளாறான்னு நமக்கே குழப்பமாகுது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. புள்ளையாண்டா ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஆளு. பிஏவான மியா கிட்ட, சொல்லும் நான் ஓகே தானே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ரிப்போர்ட்டர்ஸ் இங்க வருவாங்கல்ல, நான் வேணா திரும்பி நின்னு கெத்தா போஸ் கொடுக்கவா? முதலாளி, காலை அகட்டாதீங்க, கிழிஞ்சிட போது, கொஞ்சம் கிட்ட வைங்க. ஓ மன்னிச்சிருமா, ஆனா நீ தங்கத்திலயும் தங்கமா, இன்ன மாதிரி தாங்குற நீ. ஐயோ புகழாதீங்க, வேணும்னா சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுங்க. அடச்சி போய் தல, மானங்கிட்ட பையன் சம்பளத்தை கூட்டி கொடுக்க மாட்டான்னு மியா ஒரு பக்கத்துல மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கா. அதே டைம்ல ரிப்போர்ட்டர்ஸும் உள்ள வராங்க. இந்த சிட்டில ஹஸ்லர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு. அதுல நம்ம ஹீரோ மாதிரியே ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளைண்ட பிடிச்சு அவங்க கிட்ட எந்த மாதிரி பேசி நல்ல விதமா நடந்துகிட்டு அந்த பில்டிங்ஸை சேல் பண்றாங்கன்னு எல்லாத்தையுமே ஒரு வீடியோவா எடுத்து போடுவாங்க. இத பார்த்து மக்கள் நம்பிக்கையில இந்த கேம் ஷோல யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அறிமுகப்படுத்துவாங்க. ஒருவேளை ஹீரோ ஜெயிச்சா அப்படின்னா அது மூலமா இவனுக்கு எக்கச்சக்கமான பிசினஸ் கிடைக்கும். அதுக்காக தான் ஹீரோவை பார்க்க வந்திருப்பாங்க. ஹீரோ கூட சேர்த்து மைக்கேல் டோரானே இன்னும் 2 பேர் கலந்துக்க போறாங்க. கடைசியா ஹீரோவுக்கான அந்த இன்ட்ரோ சீனை காட்டும் போது தலைவன் சும்மா கெத்தா மிரட்டி எடுக்கிறாப்ல. ஆனா இந்த ரிப்போர்ட்டர் பையலுங்க கடைசியில ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாருங்க. இந்த மாதிரி ராண்டி அப்படிங்கிறவரோட தம்பி தான் ஹீரோ. தான் அண்ணனை விட எப்படியாச்சும் பேரும் செல்வாக்கும் அதிகமா கிடைக்கணுங்கிறதுக்காக நாயா பேயா வேலை பாக்குறாரு. இவரும் இந்த ஹஸ்லர்ஸோட கேம்ல கலந்துக்க போறாருன்னு ரொம்ப கேஷுவலா பேசி போட்டிருக்கானுங்க. கடுப்பான ஹீரோவும், ஒரு நிமிஷம் இருங்க, என் அண்ணன் பேர் எதுக்கு இங்க வருது? அட என்ன சார், உங்க அண்ணன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்.
தொழிலதிபர். அவரோட பேரை வச்சு உங்களுக்கு ஒரு ஹைப்ப கொடுத்தோன்னு வைங்க, ஆடியன்ஸோட பார்வையில நீங்க சும்மா தகன்னு தங்க மாட்டோம் மின்னுவீங்க. இது செட் ஆகாது. இந்த பாரு, கேம்ல கலந்துக்க போறது நானு. என்ன பத்தி ஹைப்பா பேசாம நீங்க என்ன இந்த வேலை பாக்குறீங்க? அட இவ்வளவுதானே, பாத்து பண்ணிக்கலாம் விடுங்க. அடுத்து மார்க்கஸ காட்டுறாங்க. அண்ணா கவலைப்படாத, உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆனா தூக்கம் எனக்கு தேவையில்ல, அதனால நைட்டு நல்லா தூக்கிட்டு காலையில வண்டி ஓட்டுறேன். இந்த மார்க்கஸ் எந்த அளவுக்கு புத்திசாலி அப்படின்னா, வெட்ட வெளியில புல்லுக்கு தண்ணி ஊத்துற இடத்துல முட்டா பீஸ் கிங்கினி மிங்கினு குளிச்சிட்டு இருக்காங்க. ஹலோ பக்கத்து வீட்டு அங்கிள், கால்ஃப் விளையாடுறீங்களா? பால கொஞ்சம் பார்த்து அடிக்கன்னு டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க இருந்து நேரா நியூயார்க்கு வந்துட்டான். ஒரு கடைக்கு சாப்பிட போனவன் சாப்பிட்டுட்டு கிளம்பாம அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஃபேமிலி கிட்ட, மேடம் சாப்பாடு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? யோ ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன இங்க வெயிட்டராவா வேலை பாக்குற? இல்லவே இல்லையே, அப்புறம் எதுக்குடா சாப்பாட பத்தி கேட்ட? அட சும்மா கேட்டங்க, நீங்க சொல்லுங்க. அட போடா பைத்தியம்னு மார்க்கஸ திட்டி விட்டாங்க. அதோட விட்டா பரவாயில்ல, ஒருத்தன் கிட்ட உதவியா லேப்டாப்ப கேட்க வெட்டவெளி கஃபேல உட்காந்து பலான படம் பார்த்துட்டு இருக்காங்க. அட கர்ம பிடிச்சவனேன்னு மார்க்கஸ் அந்த ஆளு களி ஊத்திட்டு இருக்கான். இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்க, அதே டைம்ல நம்ம மியா இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு மெயில் வருது. என்னன்னா, இந்த மாதிரி நான் உங்களை பார்க்க வரேன், கண்டிப்பா என்ன பார்த்து நீங்க ஷாக் ஆக போறீங்க, ஆனா நான் எங்க வரேன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு ஒரு மெயில மட்டும் அனுப்பி விட்டுருக்கான். மியாவுக்கு இத பார்த்து செம ஷாக்கு. ஹீரோ கிட்ட கூட சொல்லாம மறைச்சு விட்டுருவா. ஆனா அவ நாளைக்கு தான் ஷூட்டிங் நடக்க போகுது, நான் அதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு சந்தோஷத்துல கோட்டு சூட்லாம் மாட்டிக்கிட்டு வெளியில கிளம்பிட்டான். இவங்கிட்ட ஒரு போஷ் கார் இருக்கு. பெருசா இந்த வண்டியை யாரையும் தொட கூட விட மாட்டான், முக்கியமா மியா உட்பட. அதே டைம்ல மார்கஸ் இப்ப சிட்டிக்குள்ள வந்துட்டான். ரோட்ல குழந்தைங்க கிராஸ் பண்றாங்களேன்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டு புள்ளையாண்டா வழிவிட, படார்னு சைடு வாக்ல வந்த ஒரு வண்டி மெயின் ரோட்ல இருந்த இந்த மார்கஸோட கார் அப்படியே அடிச்சு தூக்குது. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ இப்ப ஒரு பார்ட்டிக்கு வந்திருப்பான். நாட்டுக்குள்ள அனாதையான மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஃபண்டிங் கம்பெனி மாதிரி ஒண்ணு நம்ம ஹீரோயின் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோவோட மனைவி பேரு வெரோனிகா. அட என்னங்க இவ்வளவு லேட்டா வரீங்க, உங்க அண்ணன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. விளங்குச்சு, நான் நல்லா இருக்கேன்ல, என் மூஞ்ச ஒண்ணும் குண்டா இல்லையே. அட சூப்பரா இருக்கீங்க, என்ன பிரச்சனை இப்ப? அடி போடி, எப்ப பாரு இந்த ராண்டி என்ன பார்த்தாவே, என்னடா தம்பி உன் மூஞ்சி உப்பி இருக்குன்னு என்ன கிண்டல் பண்ணி பேசுவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போங்கன்னு அண்ணன் கிட்ட அனுப்பி வச்சா, எக்ஸாக்டா ஹீரோ சொன்ன மாதிரியே, வாடா தம்பி என்ன மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு, உடம்பு போட்டியான்னு எக்ஸாக்டா ஹீரோ சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லுவான். ஹீரோ அந்த ஹஸ்லர்ஸோட கேம்ல கலந்துக்க போறத பத்தி சொல்லும் போது, அப்படியா அது என்ன மாதிரி கேம்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த ராண்டி கேக்குறான். உடனே மீதி ஃப்ரெண்ட்ஸ், ஆமா இந்த ஹீரோ ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆச்சே, ராண்டி உங்களோட விலை மதிப்பான வீட்டை விக்கிறேன்னு சொன்னீங்களே, அதை இவர்கிட்ட தான் கொடுக்க போறீங்களா? சாச்சா அந்த மாதிரி எதுவும் இல்ல, என் தம்பிக்கு இந்த பிசினஸ் செட் ஆகாது, இதை நானே வித்துப்பேங்கிறான். நைட்டு ஹீரோயினும் இந்த மாதிரி டொனேஷன் கொடுத்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இங்க இருக்க எல்லாரையும் விட நம்ம ஹீரோ தான் $10,000 கிட்ட டொனேஷனா கொடுத்திருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய். ஹேய் சூப்பர் சூப்பர்னு மொத்த பேரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த ராண்டி உள்ள போந்து உங்களுக்காக ஒரு சிறந்த வீடியோ வச்சிருக்கேன்னு பிளே பண்ண சொல்லுவான். என்னன்னு பார்த்தா பாரிஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மாடல். இந்த மாதிரி ராண்டி என்கிட்ட நீங்க மக்களுக்கு உதவி பண்றதா சொன்னாங்க, சோ என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்காக $1 லட்சம் டொனேஷனா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அம்படுத்தாங்க மொத்த பேரோட பார்வையும் இப்ப ஹீரோ விட்டுட்டு அப்படியே ராண்டி பக்கமா திரும்புது. ஏன்னா இவன் தானே இவ்வளவு பெரிய டொனேஷனையே ரெடி பண்ணி கொடுத்திருக்கான். ஆச்சா பூச்சான்னு பாராட்டி தள்ளுறாங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஹீரோவுக்கு வயிறு கப கபன்னு எரியுது. நேரா வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோ புலம்புறான். என் அண்ணனுக்கு என்னதான் பிரச்சனை, எப்ப பாரு என்ன நோண்டிட்டே இருக்கான். பார்ட்டியில கூட பார்த்தல, நான் 10,000 டொனேஷன் கொடுத்திருக்கேன், ஆனா அவன் $1 லட்சம் டொனேஷனை ரெடி பண்ணி கொடுத்த எல்லா கிரெடிட்ஸையும் அவன் வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் அவரோட விலை மதிப்பான வீடு அதை என்கிட்ட கொடுத்தா நான் வித்து கொடுப்பேன், அதுல எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்குமே, ஆனா இந்த பைத்தியக்காரன் என்கிட்ட அதை கொடுக்கவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். அது கூட பரவாயில்லடி, ஹஸ்லர்ஸ் கேம் பத்தி உனக்கு தெரியாதா என்ன? எவ்வளவு பணம் வச்சிருக்கான், எத்தனை மாடல் இவன் கூட பழகிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்னையே ஏமாத்தறான்டி இவன். அட பரவாயில்ல விடுங்கன்னு ஹீரோயின் ஆறுதல் சொல்லுவாங்க. அப்ப திடீர்னு ஹீரோவோட 2 பசங்க சண்டை போட்டு உள்ள வராங்க. ஒருத்தன் பேரு டேவ், இன்னொருத்தன் பேரு கோரி. கிட்ட வந்த நைனாவோ என்னாச்சுன்னு கேக்கும்போது, அப்பா இவன் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தப்பா, அவளை இவன் உசார் பண்ணிட்டான். அட பாவீங்களா, நானும் என் அண்ணன் ராண்டியும் என்ன பண்ணுவோமோ அதே விஷயத்த நீங்களும் பண்றீங்களா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் கேர்ள் ஃபிரெண்ட நைட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன், என் ரூம்ல தான் சம்பவம் எல்லாம் நடக்கும், ஆனா காலையில பார்த்தா சத்தமே போடாம இந்த ராண்டியோட ரூம்ல இருந்து வெளியில போவாளுங்க. அதனால எப்பவும் பொண்ணுங்க பின்னாடி தப்பான எண்ணத்தோடய சுத்தாம நல்லா படிச்சு முன்னேற வழிய பாருங்கன்னு அட்வைஸ் கொடுக்குறாப்ல. அப்பதான் சடனா ஹீரோவுக்கு கால் வருது. இந்த மாதிரி உங்க பிரதருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா திபு திபுன்னு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருவாங்க. டாக்டரும் பேஷண்ட காட்டும் போது பார்த்தா அது நம்ம மார்க்கஸ் ஜொல்லு ஊத்த புள்ளையாண்ட மண்டையில கம்பியெல்லாம் சொல்லி வச்சிருக்கானுங்க. குழம்பி போன ஹீரோவும், டாக்டர் என்ன இது, நான் தேடி வந்தது என்னோட அண்ணன் ராண்டி, நீங்க வேற யாரோ ஆளை காட்டுறீங்க சார், மன்னிச்சிருங்க, இவரோட பேரு
மார்கஸ் மயக்கத்தை விட்டு கண்ண முடிச்சதுமே ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய டாம பாக்கணும்னு உங்களோட பேரையும் நம்பரையும் கொடுத்தாரு. முக்கியமா அவர் உங்களை பிரதர்னு சொன்னாரு. இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம குழப்பத்தோடயே மார்கஸோட முகத்தை ஹீரோ பார்க்கும் போதுதான் ஹீரோவுக்கு ஷாக்கு. ஒரு சின்ன பிளாஷ்பேக்கும் ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோ ஹை ஸ்கூல்ல படிக்கும் போது அனாதையான அப்படி இல்லன்னா கைவிடப்பட்ட குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க விருப்பப்பட்டா ஒரு வாலண்டியர் பிரதரா இருக்க முடியும், அண்ணன் தம்பிய போல அன்புகளை பரிமாறிக்கலான்னு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. இத பார்த்த ஹீரோவும் நேரா அந்த மீட்டிங்க்கு வந்த முதல் முறையா இங்கதான் மார்கஸைய பாத்திருக்கான். ரெண்டு பேருக்கும் பார்த்ததுமே பிடிச்சு போயிடுது. அடுத்த நேரா பாஸ்கெட் பால் விளையாட வருவாங்க. மார்கஸ் பால தூக்கி உள்ள போறேங்கிற பேர்ல கம்பியில இடிச்சு அது ரிட்டர்ன் ஆகி இவன் மூக்குல பட்டு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. இங்க பிளாஷ்பேக் கட் ஆனதுமே வெரோனிகா கிட்ட, அடியே இப்பதான் ஞாபகம் வருது, இவன் பேரு மார்கஸ். ஹை ஸ்கூல் படிக்கும் போது பிக் பிரதர் அப்படிங்கிற ஒரு வாலண்டியர் ப்ரோக்ராம்ல நான் இவனை பார்த்தேன். அதிகபட்சம் நாங்க ஒரு 4 தடவை தான் மீட்டே பண்ணிருக்கோம். இத்தனை வருஷமா நாங்க டச்லயும் இல்ல. ஏங்க சும்மா போய் சொல்லாதீங்க, எதுவுமே இல்லாம தான் உங்க போன் நம்பரை கூட கரெக்டா டாக்டர் கிட்ட சொல்லிருக்கானா. அப்ப திடீர்னு மார்கஸும் கண்ண முழிக்க, அண்ணா நீங்க வந்துட்டீங்களா, என் மேல உங்களுக்கு அம்புட்டு பாசமா. வாப்பா மார்கஸே, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, தலையில கட்டு போட்டிருக்கேன், நல்லா இருக்கியான்னு கேக்குறீங்க. சரி விடுங்க, இதுவும் ஒரு வகையில அக்கறை தானே. எப்பா அக்கறை நக்கறை எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், தங்கம் நீங்க எங்கடி இங்க வந்தீங்க. அண்ணா நான் எங்க இருந்து வந்தேன்னு மட்டும் என்னால இப்ப சொல்ல முடியாது, ஆனா நான் உங்களை பார்க்க தான் இங்க வந்தேன். அதை விடுங்க, யாரு இந்த பொண்ணு, ஆளு பார்க்க அம்சமா இருக்காங்க, சின்ன வீடா இல்ல முட்டா பீஸ், அது என்ற பொண்டாட்டிடா. பரவாயில்ல, அப்பயும் நல்லா தான் இருக்காங்க. அண்ணி என் அண்ணன் மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு கணவரா கட்சியதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். தங்கத்திலையும் தங்கம் என்னமா என்ன தாங்குவார் தெரியுமா. ஆச்சா பூச்சான்னு ஹீரோயினே வெக்கப்படுற அளவுக்கு புகழ்றாங்க. அப்ப நேரத்துக்குன்னு உள்ள ஒரு நர்ஸ் வராங்க. இந்த அம்மாவோட பேரு ஜோரா. அவன் இவரை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு கேட்கும் போது, அதுக்கு என்னங்க இன்னைக்கு மத்தியானமே பண்ணிக்கலாம், தோ இப்ப கூட நான் டியூப தான் புடுங்க வந்தேன்னு இழுத்த வேகத்துக்கு உடம்புக்குள்ள 2 மீட்டருக்கு டியூப சொருகி வச்சிருக்கானுங்க. ஆத்தாடி ஆத்தான்னு அந்தரங்க பாகத்தை புடிச்சு உட்காந்துட்டான். சந்தேகத்துல ஹீரோயினும், ஏப்பா மார்கஸ் இப்ப நீ எங்க தங்க போற, உன் சொந்தக்காரங்க யாராவது இங்க இருக்காங்களா. இல்லையே, நான் பார்க்க வந்தது அண்ணனை தான். அச்சோ பரவாயில்ல விடுப்பா, ஒரு 2-3 நாள் நம்ம வீட்டுல வந்து தங்கிட்டு போ. கடுப்பான ஹீரோவும் வெரோனிகாவை தனியா கூப்பிட்டு, ஏய் என்னடி பேசிட்டு இருக்க, நம்ம வீட்லயா, அவ யாரு என்னன்னே எனக்கு ஞாபகம் இல்ல. அட என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, அவன் உங்க மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கான், அண்ணன் அண்ணன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருக்கான். பாவங்க யாரும் இல்லாம இவன் என்ன பண்ணுவான், 2-3 நாள் தானே, உடம்பு சரியானதும் பொட்டாட்டம் அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போக போறான். சரி வந்து தொலைன்னு ஒரு கட்டத்துல ஹீரோவும் சம்மதிக்க வீல் சேர்ல உட்கார வச்சு மார்கஸ வெளியில கூட்டிட்டு வராங்க. ஹீரோவோட விலை மதிப்பான காரை பார்த்துவேன், அண்ணா இந்த வண்டி உங்களுதா, அடோடா பார்க்க அம்சமா இருக்கு. இலை மார்கஸ் எக்காரணத்தை கொண்டும் அந்த வண்டி கிட்ட மட்டும் போகாத, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, மன்னிச்சிருங்க, இதோ உடனே பின்னாடி போறேன்னு ரிவர்ஸ்ல போறதுக்கு பதிலா முன்னாடி போற பட்டன் அழுத்தி விட்டான். பிடிச்சமான கார்ல காரகரன்னு ஒரு கோடை போட்டு விட்டான். அதோட விட்டா பரவாயில்ல, முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு கார் மேலேயே இடிச்சிட்டு இருக்கான். அட சண்டால பாவின்னு ஹீரோ சண்டைக்கு போக, அட பரவாயில்ல விடுங்க வண்டியை சரி பண்ணிக்கலான்னு வெரோனிகா தான் மார்கஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டி வீட்டுக்கு வருது. செல்லம் நீ உள்ள போமான்னு சொல்லிட்டு மார்கஸ தனியா கூட்டிட்டு வந்த ஹீரோ, ஏலே யாரா நீ, இதுக்குடா இங்க வந்த, ஒருவேளை உனக்கு பணம் ஏதாவது வேணும்னா சொல்ல, கேக்குறத குடுக்குறேன், வாங்கிட்டு அமைதியா போயிடு, அதை விட்டுட்டு வீட்டுல தங்குறேன்னு உட்கார்ந்த காலை விரிச்சு நடுவுல வெடிய வச்சிருவேன். அண்ணா நிஜமா தான் சொல்றீங்களா, அடச்சி வாய மூடிட்டு என் பொண்டாடிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புடா. சோகத்துல மார்கஸும் உள்ள வர, அதே டைம்ல டேவும் கோரியும் உள்ள வருவாங்க. வாங்கடா தங்க குட்டிங்களா, சித்தப்பாவை கட்டி பிடிங்கன்னு ஒன்னு அழ ஆரம்பிக்கிறான். அப்பா யாருப்பா இவரு, உங்களுக்கு தம்பி இருக்குதா சொல்லவே இல்லையே. அட இவரை பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், பிக் பிரதர் அப்படிங்கிற வாலண்டியர் போட்டியில தான் சந்திச்சோம். அதுக்கப்புறம் வெரோனிகா கிட்ட இந்த மாதிரி நான் கிளம்புறேன், உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க விரும்பலன்னு சொல்லும் போது, ஒரு நிமிஷம் என்ன தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்க, ஒருவேளை என் புருஷன் உன்னை தனியா கூட்டிட்டு போயிட்டு உனக்கு பணம் கொடுக்குறேன் இங்க இருந்து கிளம்புன மிரட்டின மாதிரி தெரியுது, அண்ணி கிட்ட போய் சொல்லுவியா மார்கஸ். ஐயோ அண்ணி நிஜமாவே அண்ணன் அப்படித்தான் மிரட்டினாரு, நீ விடுத்தங்க உனக்கு பாதுகாப்பா நான் இருக்கிறேன், நீ தங்கிதான் ஆகணும்னு கட் அண்ட் ரைட்டா புருஷங்கிட்டயே சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் மார்கஸ தோல் மேல தூக்கிட்டு மாடியில இருக்க அறைக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா கால் தடுமாறி 2 பேரும் தப தபன்னு உருண்டு கீழே வரானுங்க. ரெண்டாவதா வீல் சேர்ல உட்கார வச்சு இழுத்துட்டு போனா கை நழுவி மார்கஸ படியில இருந்து உருட்டி விட்டான். அலேக்கா செவுத்துல விழுந்து எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு இருக்கான். அண்ணா என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் ஓகேவா தான் இருக்கேன்னு அப்ப கூட ஹீரோ கிட்ட சண்டை போடல. நைட்டு ஹீரோ மனைவியை பார்த்த, ஏடி என்னடி நினைச்சிட்டு இருக்க, அந்த மார்கஸ என்னோட ஆபீஸ் ரூம்ல தங்க வச்சிருக்கியா. அட உங்களால அந்த பையில தூக்கிட்டும் போக முடியல, கீழே விழுந்து அவனுக்கு மறுபடியும் கழுத்து ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆபீஸ் ரூம்ல உங்களுக்கு நைட்ல வேலை இல்லல, சோ அவன் தங்கிட்டு போறான், ஒன்னும் பிரச்சனை ஆகாத. அடியே எப்ப பாரு உனக்கு இதே வேலையா போயிடுச்சுன்னு கடுப்புல இவன் ஒரு பக்கத்துல தூங்க, நேரம் போக சடனா ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. சந்தேகத்துல கீழே வந்து பார்க்கும்போது நம்ம மார்கஸ் இருக்கான்ல, அவன் ஹீரோயினோட கல்யாண வீடியோவை பாத்துட்டு இருக்கான். ஏலே என்னடா பண்ணிட்டு இருக்க, மன்னிச்சிருங்க அண்ணி நான் ஏதோ சவுண்ட் அதிகமா வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சேச்சா அந்த மாதிரி எதுவும் இல்ல, இந்த வீடியோவை நானே பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஆமா ஆனா நீங்க 2 பேரும் அழகா இருக்கீங்க, உங்களுக்குள்ள அந்த காதல் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு அண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க, உங்க பேச்சுல பாஸ்ட் டென்ஸ்
மட்டும் தான் இருக்கு. இருந்துச்சுன்னா என்ன மீனிங்? இப்ப 2 பேருக்குள்ள இதம் பஞ்சாயத்தா என்ன? அப்படி சொல்ல முடியாது. ஏய் மறைக்காதீங்க, முகமெல்லாம் வாடி போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒண்ணு மண்ணுமா இல்லன்னு நினைக்கிறேன். அடோ பாவி, இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா, நான் தான் அண்ணனை பாக்குறேனே. ஆளு கொஞ்சம் வெடப்பா துரு துருன்னு கோவமாவே சுத்திட்டு இருக்காரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம், நீங்க 2 பேரும் பிஸியா இருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த காதல் அந்யோன்யம் எல்லாம் இருக்கணும் அண்ணி. எங்கடா, நானும் முன்ன மாதிரி கிடையாது, இப்பெல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். எனக்கு அப்படி தோணல. அண்ணன் உங்களை பாத்துக்க மாட்டாருன்னு. ஒருவேளை அந்த கோவத்துல உங்களை நீங்களே பிஸியா வச்சுக்கிறீங்களோ? நம்ம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இந்த இடத்துல இந்த சீன்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைதான். அப்புறம் இன்னொன்னு, நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட்டுக்கு வாய்ஸ்லயே ரிப்ளை பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்திருக்கு. சோ உங்களோட கேள்விகளை கேளுங்க, நான் என் வாய்ஸ்லயே ரிப்ளைவும் கொடுக்குறேன். இப்ப கதையை கண்டினியூ பண்ணலாமா? ஹீரோயினுக்கு மார்க்கஸோட பேச்செல்லாம் கேட்டு இவனை ரொம்ப பிடிச்சு போயிடுது. தான் குடும்பத்துல ஒருத்த மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாலியா 2 பேரும் சரக்கு போட காலையில விடியுது. இன்னைக்கு இந்த மார்க்கஸோட சமையல் சாப்பிட்டு முடிச்சிட்டு சூப்பரா இருக்கேன்னு தேவும் கோரியும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினும், எனக்கு எனக்கு ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு, நான் வெளியில போயாகணும். அடியே, அப்படின்னா மார்க்கஸ் என்ன பண்றது? வேற வழி இல்ல, உங்க கூட தான் கூட்டிட்டு போயாகணும். எது, ஏன் கூடயா? அடியே, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஷூட்டிங் இருக்குடி. ஹஸ்லர்ஸோட கேமே இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. அதனால என்னங்க, மார்க்கஸ் ரொம்ப சமத்தான புள்ள, பொட்டாட்டம் அமைதியா உட்கார்ந்துருப்பான். இல்ல என்னால முடியாது, இவன் வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லும் போது ஹீரோனும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்ப திடீர்னு இவன் இந்த ஓவன்ல ஏதோ ஒண்ணு வச்சிருப்பான் போல, உள்ள இருந்து கருகி புகையா வந்துட்டு இருக்கு. ஐயோ அண்ணா, வீடு தீப்பிடிச்சிருச்சுன்னு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வச்சு ஓவன் ஒட்டுமொத்த வீடுன்னு எல்லா இடத்துலயும் புகை அடிச்சிட்டு இருக்கான். அண்ணா பாத்தீங்களாண்ணா, கொஞ்சம் விட்டுருந்தா இந்த வீட்டை நான் கொளுத்திருப்பேன், நல்ல வேளை நான் காப்பாத்திட்டேன். ஹீரோவுக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அல்ல விடுது. ஆத்தாடி ஆத்தா, எலே கஷ்டப்பட்டு கட்டின வீடுடா, தனியா விட்டா தரமட்டமாக்கிருவ போலயே, நீ இங்க இருக்க வேணா, ஏன் கூடயே வந்து தொலைன்னு 2 பேரும் கார்ல கிளம்பிட்டாங்க. அப்பதான் மார்க்கஸும், அண்ணா மறந்துட்டீங்களா, லாஸ்டா நம்ம விளையாண்ட பாஸ்கெட் பால் கேம்ல நான் தோத்து போயிருக்கலாம், ஆனா மறுபடியும் நான் உங்களை ஜெயிப்பேன், ரீமேட்ச போட்டே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம்னா, உங்களுக்கும் அன்னைக்கும் ஏதோ முன்ன பின்ன நடந்துட்டு இருக்கு போல, நீங்க 2 பேரும் ஒண்ணு மட்டுமா இல்லையோ? எலே என்னடா பேசிட்டு இருக்க, இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னா? அண்ணி சொல்லல, நானா சும்மா போட்டு வாங்கினேன். ஆமா ஆமா, நான் கொஞ்சம் வேலைன்னு பிஸியா இருக்கேன்ல, அதனாலதான் எதையும் கவனிக்கல. அண்ணா, வாழ்க்கையில பணம் எல்லாம் முக்கியம் தான், ஆனா அதை விட பந்த பாசமும் முக்கியம். ஒருத்தருக்கு தேவைப்படுற நேரத்துல நம்ம அங்க இல்லன்னு வைங்களேன், தேவைக்கேத்த மாதிரி அவங்க நம்மள மாத்திருவாங்க. ஒரு நிமிஷம் ஹீரோவும் யோசிச்சுட்டு, அட ஆமால, நான் இதை யோசிக்கவே இல்ல, எம்எல்ஏயும் தப்பு இருக்குன்னு லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறான். பாத்தீங்களா, இந்த சிரிப்புக்கு தான் நான் அடிமை. அடப்போடா பைத்தியம் பேசும்போது சடனா ஹீரோவோட அண்ணங்கிட்ட இருந்து கால் வருது. மார்கஸ் கால் அட்டன் பண்ணிட்டு, ராண்டி அண்ணா எப்படி இருக்கீங்க, நான் தான் உங்க தம்பி மார்கஸ் பேசுறேன். எதே மார்கஸா, எனக்கு எதிரா தம்பி? பதிலுக்கு ஹீரோவோ, டே ராண்டி, அவன் என்னோட வாலண்டியர் தம்பிடா, இப்ப என்ன பாக்கணும்னு வந்திருக்கான். ஓ அப்படியா, சரி சரி. அம்மா நீ எங்க இருக்க, நீ ஓகேவா? லாஸ்டா அந்த பார்ட்டில டொனேஷன் டைம்ல நீ ரொம்ப டல்லா இருந்த, அதான் உனக்கு உதவி வேணுமான்னு கேட்க கால் பண்ண. இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், இப்ப கூட ஹஸ்லர்ஸோட கேமுக்கு ஷூட் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். இப்படி பேசிட்டு காலையும் கட் பண்ணிடுவான். ராண்டி இந்த இடத்துல நல்லவனா இல்ல ஹீரோவை வரண்டலுக்குன்னே பேசுறானான்னு தெளிவா புரிய மாட்டேங்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த ஹீரோவும், இல்லே மார்கஸே, நான் ஷூட்டிங்க முடிச்சிட்டு வர வரைக்கும் இந்த காரை விட்டு நீ வெளியில வரவே கூடாது. அண்ணா வேத்து ஊத்துனா பரவாயில்ல, இயற்கை காத்த வாங்குன்னு நம்ம தோண்டுக்கு விண்டோவை மட்டும் இறக்கி வச்சிருக்கான், முக்கியமா எதையும் தொடாத. இந்த மாதிரி பேசிட்டு ஹீரோ போகும்போது வழியில மியா வருவா. அடியே பைத்தியகாரி, என்னடி பண்ணி தொலைஞ்ச? முதலாளி என்னாச்சு? நான் இதுக்கு முன்னாடி பிக் பிரதரா நிறைய பேருக்கு இருந்திருக்கேன், உனக்கு யாராவது மெயில் பண்ணாங்க அப்படின்னா ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு விட்டுருன்னு சொன்னா, யாரு இந்த மார்கஸ், அவனுக்கு நீ என்னடி பண்ணி தொலைஞ்ச? முதலாளி மன்னிச்சிருங்க, நான் கஷ்டத்துல இருந்த டைம்ல அவன் என்ன நல்லா கேர் பண்ணிக்கிட்டான், அதனாலதான் உங்களை மாதிரியே பேசி வேற வழி இல்லாம இங்க வரைக்கும் நின்றுச்சு. ஆனா இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? தோ பாரு, காருக்குள்ள அந்த மார்கஸ் வந்து உட்கார்ந்துருக்கான், நீயே அவனை சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போகும்போது மியாவை பாருங்களேன், மார்கஸ கொஞ்சம் சிரிப்போட பாக்குறா. ஒருவேளை இவன் காட்டின அக்கறையாலையும் என்னமோ இந்த பையன் மேல காதல் வந்துருச்சு போல. வெக்கப்பட்டுக்கிட்டே இவ உள்ள ஓட ஹஸ்லர்ஸ் டெலிவிஷனுக்காக முதல் டே ஷூட்டிங்கும் ஆரம்பிக்குது. ஒரே கிளைண்ட் கிட்ட மைக்கேலும் ஹீரோவும் மாத்தி மாத்தி இந்த வீட்டை எப்படி விக்கணுங்கிற மாதிரி பேசணும். மைக்கேல் ரொம்ப சூப்பரா பேசி முடிச்சிருவான். அடுத்து ஹீரோவோட முறை. பெருசா டென்ஷன் ஆகாம ரொம்பவே மனசார இந்த வீட்டுக்கு அதிகப்படியான பணம் வேணும்னு யாரும் கேட்கல, சரியான விலையை மட்டும்தான் நாங்க கொடுக்கிறோம், நம்பி வாங்குங்க அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டு இருப்பான். கேமராமேன்ஸ், ரிப்போர்ட்டர்ஸ்னு எல்லாருமே ஹீரோவோட பேச்சுல அப்படியே மயங்குவாங்க. அதே டைம்ல இந்த மார்கஸ் இருக்கா இல்லையா, அவனுக்கு அர்ஜென்ட்டா உச்சா வருது. காரை திறந்து வெளியில வராதுன்னு ஹீரோ சொல்லிருப்பான். இப்ப என்னதான் பண்றது, உச்சா போலான்னு பார்த்தா ஒரு டப்பா கூட இல்லையேன்னு குழப்பத்துல அப்படியே திரும்பும் போது ஹீரோ இறக்கி வச்சுட்டு போன அந்த அரை விண்டோ தெரியுது. நான்லாம் குறி வைக்கிறதுல இன்னும் மாதிரி ஆளுன்னு விண்டோவை பார்த்து காலை விரிச்சவன் உச்சாவை கரெக்டா அந்த கேப்ல அடிக்கிறான். அடடே, என்ன இவ்வளவு ஈஸியா இருக்கேன்னு நல்லா போயிட்டு இருக்கும் போது படார்னு கால் வலிக்கிறோம். அவ்வளவுதான், கட்டுப்பாடு இல்லாம காருக்குள்ளேயே மழை பொடிய ஆரம்பிக்குது. ஐயா அடகருமத்தன்னு அங்கிட்டு இங்கிட்டு வளட்ட வாயில வேற ஊத்திட்டான். தன்னையே அறியாம காலை உதைக்க அங்கிருந்த கண்ணாடி வேற உடைஞ்சு போச்சு. ஐயோ அண்ணன் காரை உடைச்சிட்டோமே. முதல்ல உற்சாவத்தோட பொண்ணு டிஷ்யூவை தேடி பாக்குறான், எதுவும் இல்ல. உடனே பேண்ட கலட்டி ஜட்டியோட காரை ஃபுல்லா
நல்லா தொடக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி ஹீரோவை வீடியோ எடுக்கிற அதே இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கும். அது வழியா இந்த மார்க்கஸ் பண்ணக்கூடிய எல்லாமே கவர் ஆயிட்டு இருக்கு. உற்சாவ தொடக்கிற டைம்ல இவன் காரை திறந்து வச்சிருப்பான்ல, சோ அங்க வந்த ட்ரக் ஒண்ணு கதவுல படார்னு இடிக்க ஒரு பக்கம் புடுங்கிட்டு போயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு உடஞ்சு போன கதவையும் திரும்ப எடுத்து ஒட்டி வைக்க கொடுமைக்குன்னு ஹீரோ இந்த விஷயத்தையும் பார்த்துட்டான். திபு திபுன்னு வெளியில ஓடி வந்தவன், ஏண்டா மார்க்கஸ் என்னடா பண்ணி தொலைஞ்ச, என் வண்டியில எதுடா கைய வச்சேன்னு கண்டா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே ரெக்கார்டும் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணும் இல்ல, நான் சரி பண்ணிட்டேன்னு இவன் நடந்து வரும்போது அங்க வந்து ஒரு பைக்காரன் இவனை இடிக்க குட்டிக்கர் நம்மளாம் அடிச்சு கீழே விழுந்துட்டான். தம்பி உங்களுக்கு எதுவும் ஆகலைங்க? இல்ல இல்ல நான் ஓகேவா தான் இருக்கேன்னு சொல்லும் போது கபாலம் எல்லாம் உடஞ்சு சைடு வாக்குல பைப்பு மாதிரி தண்ணி ஊத்திட்டு இருக்கு. அப்பவுமே சும்மா இல்லையே, யாரோ என் மேல சுடு தண்ணியை ஊத்துற மாதிரி திகு திகுன்னு கொதிக்குது. சர்பத்துல சரக்கு ஊத்தி குடிச்சோம்னா சும்மா ஜிம்முன்னு இருக்குன்னு இவன் ஃபன்னா பேசுற விஷயத்த பார்த்து ரிப்போர்ட்டர்ஸே வயிறு குலுங்க சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கான ஷூட்டிங்க பாதியிலேயே முடிச்சிட்டு ஹீரோ திரும்ப வரும்போது பொண்டாட்டி கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறான். நான் அப்பவே சொன்னேன்ல இந்த மார்க்கஸ் வர வேணான்னு, உனக்கு தெரியுமா ஷூட்டிங் அவ்வளவு சூப்பரா போச்சுடி, அங்க இருந்த எல்லாரும் என் பேச்ச அவ்வளவு ஆர்வமா கவனிச்சாங்க. ஆனா கடைசியில மார்க்கஸ் எல்லாத்தையுமே கெடுத்துட்டான். அட விடுங்க, அவன் உடம்பு சரியில்லாத பையன், தெரியாம இதை ஒண்ணு பண்ணிட்டான். எப்ப பாரு இதையே சொல்லாதீங்கன்னு மார்க்கஸோட பேச்ச கேட்டு நம்ம ஹீரோயின் லைட்டா அப்படியே ஹீரோ கூட ஒண்ணு மண்ணுமா இருக்க பாக்க, செல்லம் பேசாம இருமா, எனக்கு இப்ப அதெல்லாம் மைண்ட் இல்ல, அட போய் அந்தாண்ட எப்ப பாரு உனக்கு இதே வேலையா போயிடுச்சுன்னு கோவத்துல ஹீரோயினும் படுத்துட்டாங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஆபீஸ் ரூம்குள்ள இருந்து பலான சத்தம் எல்லாம் கேக்குது. காத என்ன இது, காட்டு பூனை எதுவும் உள்ள வந்துருச்சான்னு காதை வச்சு கேட்டா கிங்கினி முங்க நின்னு மார்க்கஸ் பையன் கதவை தருகிறான். இல்லை என்னடா பண்ணிட்டு இருக்க, யாரா அந்த புள்ள? அண்ணே மறந்துட்டீங்களா, ஹாஸ்பிட்டல்ல என்ன பாத்துக்கிட்ட நர்ஸ் இருக்கிறாளே அவதான். ஆட்டோ பாவி, அவள எதுக்கிட்ட எங்க கூட்டு வந்த? அவ மட்டும் கிடையாது, அவளோட பாய் ஃப்ரெண்ட் இங்கதான் இருக்கிறான். ஆரம்பத்துல அவ எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாலா, இப்ப நான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? ஆட்டோ உங்க அப்பா மாவன எடு செருப்பா நாய, இருடா என் பொண்டாட்டியை கூட்டு வரேன். ஏண்டி வெரோனிகா, இந்த மார்க்கஸ் பையன் என்ன பண்றான் தெரியுமா? ஆபீஸ் ரூம்ல ஒரு புள்ளைய கூட்டு வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டையே வச்சுக்கிட்டு இவனுங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கானுங்கடி. சரி பரவாயில்ல விடுங்க, சின்ன பையன் சந்தோஷமா இருந்துட்டு போறான், எனக்கு தான் ஒண்ணும் கொடுத்து வைக்கல, நீங்க எல்லாம் ஒன்னதுக்கு லாய்க்கு இல்ல, அவனாவது நிம்மதியா இருக்கட்டும். ஹீரோவுக்கு இதை கேட்டு அசிங்கமா போயிடுது. அதுக்கப்புறம் வந்த நர்ஸும் திரும்ப வீட்டுக்கு போலாமே நினைக்கும் போது மார்க்கஸ் சும்மா இல்லாம ஒரு சின்ன தீப்பொறிய பத்த வச்சுட்டான். அதாங்க முத்தத்தை ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் என்ன மறுபடியும் பஜனையை பண்ணிட்டானுங்க. இந்த விஷயத்த ஜன்னல் வழியா ஹீரோ பார்த்துட்டு விளங்குச்சு, இந்த மார்க்கஸ் உன்னோட காரை கர்ப்பமாக்காம விட மாட்டான்னு காமெடியா ஹீரோ பேசிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு கோவத்துல இந்த மார்க்கஸ் உண்மையாவே எங்க இருந்து வந்தாங்கிற சந்தேகம் ஹீரோவுக்கு அதிகமா இருக்கு. சோ திருட்டுத்தனமா அவனோட பேக் இங்க தானே இருக்கும், அதுல இருக்க திங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பார்க்கும்போது சின்ன வயசுல இவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இருக்கு. அதே டைம்ல இவன் மனநல மருத்துவமனையில இருந்து தப்பிச்சு வந்திருப்பான்ல, அதுக்கான டேகும் இருக்கு. மாட்டினடா என் பம்பரக்கட்ட மண்டையான்னு காலையில ஃபேமிலியில இருக்க மொத்த பேரையும் கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு இவன் மார்க்கஸ் பத்தி பேசலாம் நினைக்கும் போது சடனா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. மன்னிச்சிடுங்க, நேத்து இந்த மார்க்கஸால ஷூட்டிங் பாதியிலேயே கெட்டு போயிடுச்சு, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. அட என்ன டாம், இதெல்லாம் பிரச்சனையா? நாங்க மறுபடியும் அதை ஷூட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டோம். அது மட்டும் கிடையாது, உங்க கூட ஒரு பேரா அந்த மார்க்கஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு புரியல, மார்க்கஸ் ஏன் கூட இருக்கணுமா? ஆமாங்க, நேத்து அந்த பையன் என்ன காமெடி பண்ணா தெரியுமா? எங்களோட ஹெட் ஆபீஸ்க்கு இதெல்லாம் அனுப்பணும். பார்த்ததுக்கு அப்புறம் மார்க்கஸ் இருந்தாதான் உங்களை வச்சு வீடியோ எடுப்போம்னு அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க. நிலா என்னதான் வெளிச்சமா இருந்தாலும் கூட அதை சுத்தி இருக்க இடம் கருப்பா இருந்தாதான் அது பிரகாசமா தெரியும். அதே மாதிரிதாங்க நீங்க பிரகாசமா இருக்கணும்னா உங்களை சுத்தி அந்த காமெடி கதாபாத்திரமான மார்க்கஸ் இருக்கணும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க ஓகே சொன்னா உண்டு, இல்லன்னா நீங்க இந்த ஹஸ்லஸ் கேமுக்குள்ளேயே வரமாட்டீங்க. ஆத்தாடி ஆத்தா வச்சாம்பாரு ட்விஸ்ட்னு காலை கட் பண்ண ஹீரோ மார்க்கஸ் பத்தின உண்மையை சொல்லாம இவன் இருந்தாதான் இந்த ஹஸ்லஸோட கேம்குள்ள போக முடியும்னு. தங்கமே மார்க்கஸ், நீ வரும்போது உன் மேல எனக்கு செம்ம கோவம்பா. நீ ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு வந்த? நான் அதனாலதான் உன்னை பிடிக்காத மாதிரியே உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்கு உயிரிடா தங்கம், நீ என்னோட சொந்த தம்பி மாதிரி. அண்ணி அண்ணன் பாசத்தால என்ன அள வைக்கிறாரு. ஐயோ என்னங்க, அப்படின்னா இந்த உண்மையத்தான் சொல்ல வந்தீங்களான்னு மொத்த ஃபேமிலியும் ஹீரோ பார்த்து ஈன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குமே தனியா ஒரு இன்ட்ரோ சீன் எடுக்கிறாங்க. முன்ன விட நம்ம ஹீரோவுக்கு இன்னும் ஹைப் அதிகமாகுது. ஏன்னா மார்க்கஸ சும்மா யாரோ ஒரு ஆள் மாதிரி உள்ள கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. பிக் பிரதர் அப்படிங்கிற ஒரு வாலண்டியர் மூலமா தான் நம்ம ஹீரோ மார்க்கஸையே சந்திச்சிருப்பான். அதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் ஒட்டி பிறகாத இரட்டை குழந்தைகள் அப்படின்னு நெட்டிசன்கள் புகழ்ந்து தள்ள மார்க்கஸோட காமெடி பேச்சாலேயே ஒவ்வொரு பில்டிங்ஸும் சும்மா டக்கு டக்குன்னு சேல் ஆகுது. ஆனா என்ன, ஆல்ரெடி ஃபேமா இருக்கக்கூடிய மைக்கேலா இருக்கட்டும் அப்புறம் நம்ம ஹீரோவா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரை விட மார்க்கஸோட புகழ் தான் மேல போயிட்டே இருக்கு. ரிப்போர்ட்டர்ஸ் கூட மார்க்கஸை பார்த்து வளைஞ்சு வளைஞ்சு பேசுறானுங்க. உடனே மைக்கேல் ஹீரோவை பார்த்து, அடா பாவி, நல்லா இருந்த கோழி கூட்டத்துக்குள்ள ஒரு நரிய ஒட்டியடா பாத்தியா,
இன்னும் ஒரு மாசம் தான் நம்ம எல்லாரையும் தூக்கி வாரி துணிட்டு போறான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மேல வந்தா மட்டும்தான் மார்கஸ அழிக்க முடியும். சோ ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படி குறைஞ்சது அதோட வேர்த்து $10 மில்லியன் இருக்கணும். அங்க நீயும் மார்கஸும் பேசினாலும் கூட எல்லாரோட பார்வையும் ஓ மேல இருக்க மாதிரி நீ அங்க ஹைலைட் ஆகணும். அப்பதான் நம்ம 2 பேரும் ஃபீல்டுக்குள்ள திரும்ப வர முடியும். உடனே அண்ணங்காரனுக்கு கால் பண்ணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறான். அடுத்து இந்த மியாவை காட்டுறாங்க. வேணுனே மார்கஸ் கிட்ட வந்தவ, எப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? வேற என்ன, காஃபி தான். எனக்கு பெப்பரும் தேனும் ஊத்தி சாப்பிட்டா அவ்வளவு பிடிக்கும். மார்கஸ் உடனே திரும்பிட்டு, ஆட்டி பாவி, என்ன நீ எனக்கு பிடிச்சதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்க? உண்மையை சொல்ல போனா ஹீரோவுக்கு பதிலா இமெயில்ஸ்ல ஃபுல்லாவே இந்த மார்கஸ் கிட்ட மியா தான் பேசிருப்பா இல்லையா? அதனால தாங்க அவனுக்கு பிடிச்ச எல்லாமும் மியாவுக்கு தெரியுது. அதை வச்சு இவனை எப்படியாச்சும் உசார் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா கடைசி வரைக்கும் அந்த பைய பிடி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறான். ஒரு பக்கம் ஹீரோ ராண்டிய பார்த்த, இந்த மாதிரி நீ உன்னோட வீட்டை விற்க போறேன்னு சொன்னலப்பா, அதை என்கிட்ட கொடுத்தா என்னோட ஹர்ஸ்லெஸ் கேம்ல ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். துளி கூட யோசிக்காம இந்த ராண்டியும், அட அதுக்கு என்னப்பா, தாராளமா எடுத்து பண்ணு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாரையும் கூப்பிடுறேன். ஷோவை நல்லா கிராண்டா பண்ணி முடிங்க. என்ன அண்ணங்காரன் பொசுக்குன்னு சரின்னு சொல்லிட்டான். எப்பா நிஜமாவே உனக்கு ஓகே தானே? என்கிட்ட ப்ராஜெக்ட கொடுக்க போறியா? கண்டிப்பா கொடுப்பேன். ஆனா அதை யாருக்கு கொடுக்க போறேங்கிறத நேர்ல தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா தனக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கையில ஹீரோவா அங்க இருந்து கிளம்புறான். இந்த பக்கத்துல மார்கஸும் ஹீரோனை பார்த்து, அண்ணியரே என்னாச்சு, எதுவும் ட்ரை பண்ணீங்களா? உங்களுக்குள்ள சம்பவம் போச்சா? அட ஏன்டா நீ வேற, அந்த மனுஷன் இந்த டெலிவிஷன் ஷோல ஜெயிக்கிறதுக்காக நிறைய கஷ்டப்படுறாரு. ஒருவேளை அதனாலதான் என்ன கண்டுக்க மாட்டான் போல. ரொம்ப சிம்பிளா மார்கஸும், இந்த பாருங்க நமக்கு ஒண்ணு வேணும்னா போய் கேட்கலாம் கூடாது. ஒரு சில நேரங்கள்ல நம்மளாவே எடுத்துக்கணும். ஒன்ற வீட்டுக்காரு வேணாம் தான் சொல்லுவாரு. நீ பேசாம பாஞ்சிரு. சரி அதையும் ஒரு கை பார்க்கலான்னு காலையில வழக்கம் போல அண்ணங்காரனை பாக்குறதுக்காக ஹீரோ கிளம்ப, பக்கத்துல இருக்க ஹீரோயினும் மார்கஸோட பேச்சையெல்லாம் கேட்டு படார்னு காரை ஓரம் கட்டி ஹீரோ மேல பாஞ்சிட்டா. மொத்த சம்பவத்தையும் முடிச்சிட்டு ராண்டியோட வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் மூஞ்சிலையும் சிரிப்பு தாங்கல. மார்கஸ் உள்ள போந்து, நான் வெரோனிகா மூஞ்சி பிரகாசமா இருக்கு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போல. ஆமா குருஜி, எல்லாம் உங்களோட அருளாலதான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்துட்டு, அண்ணா நீங்க ரொம்ப பார்க்க அழகா இருக்கீங்க. கண்டிப்பா இந்த ஷோல நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அது கூடவே மார்கஸ்க்கு இங்க இருக்க எல்லாரும் இவனதான் ஹைலைட் பண்றாங்கன்னு தெளிவா தெரியும் இல்லையா? அதனால ஹீரோவோட பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அண்ணா இன்னைக்கு ஃபுல்லா நீங்க தானே இந்த ஸ்டேஜ அடிச்சு தும்சம் பண்ண போறீங்க. உங்க கிட்டத்துல கூட நான் வரமாட்டேன். டேய் நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமாண்ணா, போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நான் வரவே மாட்டேன். சந்தோஷம் தாங்க முடியாம ஹீரோ கிளம்ப, ராண்டி வந்த கெஸ்டுக்கெல்லாம் சைனீஸ் ஃபுட்ட சாப்பிட கொடுப்பான். இங்கதான் முதல் முறையா மார்கஸையும் கவனிக்கிறான். வம்படியா வாப்பா கிட்ட வந்து உக்காருன்னு கூப்பிடுவான். ஹீரோவுக்கு கோவம் தாங்கல. இல்லை வராதரா வராதரான்னு சொல்லுவான். ஆனா ராண்டியோட பேச்சையும் மீற முடியாதுல்ல. சோ உள்ள வந்தவன், எனக்கு சைனீஸோட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் என்ன ஒரு 12 ஃபேமிலி தத்தெடுத்திருக்காங்க. அதுல ஒரு ஃபேமிலி சைனீஸ். சோ எல்லா ஃபுட்டோட பேரையும் ஒன் பை ஒன்னா சொல்லும் போது ராண்டிக்கு ஷாக்கு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேரான ஃபுட். இதை வச்சே இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. ஹீரோவுக்காக இன்னும் கோவம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் மைக்கேலோட சேர்த்து இவங்க 4 பேரும் பாத்ரூம்குள்ள வந்துட்டு ஒரு மாத்திரையை போட்டு அடிச்சு பவுடர் ஆகுறானுங்க. இளைய மார்கஸ், இத மட்டும் போட்டன் வை, சும்மா சுருன்னு இருக்கும். அப்படின்னா அதை ஏன் கிட்ட கொடுன்னு ஹீரோ உள்ள பொந்து மொத்தத்தையும் மூக்குல ஏத்திட்டான். இலே அத கொஞ்சமா தாண்டா போடணும். அட பாவி, அத முன்னாடியே சொல்ல மாட்டியா? சரி பரவாயில்ல விடு. ராண்டி நீ ஒரு இழுப்பு இழு. அஸ்கு புஸ்கு, இந்த பாரு நான் வாங்கி குடுக்கறதோட சரி, நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். அட சண்டால பாவின்னு திட்டி முடிக்க, இப்ப ஹீரோவுக்கு அந்த போதை மருந்தால பித்து பிடிச்ச மாதிரி இவன் பட்ட அவமானம் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. தையா தக்கான கூட்டத்துக்கு நடுவுல குதிச்சிட்டு இருக்கான். வீடியோல இது எல்லாமே கவர் ஆயிட்டு இருக்கு. சடனா மார்கஸ் உள்ள வர, அண்ணா ஜாலியா இருக்க போல, வாயா மூர்ரா, நான் கிட்ட வராதன்னு சொன்னல, இதுக்கிட்ட இங்க வந்த, முதல்ல இங்க இருந்து தள்ளி போன்னு சொல்லும் போது, சரி சரி கோவப்படாதீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே இவனும் அங்க இருக்க டெரஸ்க்கு வருவான். ஆனா இவன் போனாலும் இந்த ராண்டி விட மாட்டான் போல. நேரா கிட்ட வந்தவன், மார்கஸ் நீ நல்ல பையனா இருக்கப்பா, என் தம்பிய நீ மூச்சுக்கு மூச்சு அண்ணன் சொல்லும் போது எனக்கும் நீ ஒரு தம்பி மாதிரி தானே, அதனால உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். இவ்வளவு நேரமா இந்த ப்ராஜெக்ட உன்கிட்ட கொடுக்க போற மாதிரி இங்க இருக்க எல்லாரையும் நான் ஏமாத்திட்டு இருக்கேன். ஆனா உண்மையாவே இதை ஹீரோ கிட்ட தான் கொடுக்க போறேன். தோ அங்க இருக்க மேடையில வச்சு எல்லாருக்கிட்டையும் இதை நான் இன்ஃபார்ம் பண்ண போறேன். ஐயோ ராண்டி அண்ணா ரொம்ப சூப்பர். ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்த நானே அவர்கிட்ட சொல்லலாமா? தாராளமா சொல்லிக்கோன்னு 2 பேரும் கைய பிடிச்சு பேசும்போது இத ஹீரோ பாத்துருவான். சோ இவனுக்கு என்ன தோணும், ஆஹா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்காது போல, மார்கஸ்க்கு தான் கிடைக்க போகுதுன்னு நினைச்சிட்டு சண்டை போடலாமேன்னு திபு திபுன்னு போதையில ஓடி வருவான். ஆனா கடைசி நிமிஷத்துல கால் தடுமாற தெரியாதனமா ராண்டி மேல இடிச்சிருவான். அப்புறம் என்ன, அடுத்த செகண்டே மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. கழுத்து பகுதியில இருந்த எலும்பு உடஞ்சு போயிடுச்சு போல. சோ புள்ளையாண்டா மூச்சு விடவே கஷ்டப்பட்டு இருக்கான். ஹீரோவும் மத்தாளுங்களும் ஷாக் ஆக, அப்பதான் இங்க யாராவது டாக்டர்ஸ் இருக்கீங்களா, இவருக்கு உதவி தேவைன்னு சொல்லும் போது, நான் டாக்டர் கிடையாது, ஆனா என்ன தத்தெடுத்த ஃபேமிலியில ஒண்ணு டாக்டர்னு நேரா கீழே வந்த மார்கஸ் ஒரு கத்தி எடுத்து அந்த பயலோட கழுத்திலேயே குத்தி ஒரு சின்ன கேப்ப போட்டு தமத்துண்டு ஸ்ட்ராவை உள்ள சொருவிட்டான். இது மூலமா மூச்சு விடுறதும் நார்மல் ஆகுது, ராண்டியோட உயிரையும் காப்பாத்திட்டாங்க. மொத்த பேரும் கை தட்டி மார்கஸ பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் ராண்டிய ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி விடும் போது ஹீரோவை பாருங்களேன், அடா பாவி நான் ஒன்னு அடிக்க வந்தேன்டா, ஆனா நடந்த ஒரு சின்ன தப்பால இப்ப இங்க இருக்க எல்லாருமே உன்ன ஹீரோவை பாக்குறாங்கல்ல. வெரோனிகாவும், ஏங்க என்னாச்சு உங்களுக்கு
உங்களுக்கு? என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாய மூடு நீ. இவன் யாரு? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இவன் பாட்டுக்கு வந்தான், தம்பிங்கிறான், என் கூட இப்ப ஷோல கலந்துக்கிறான். எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையும் இவன் எடுத்துக்கிறான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ராண்டியோட இடத்தை பிடிக்கதான் நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப இவன் என்னோட இடத்தையும் எடுத்துக்கிட்டான். பிரதர், என்ன பேசுறீங்க? எது பிரதரா? யாருக்கு யாருடா அண்ணன்? இன்னொருக்க மட்டும் என்ன அண்ணன் சொன்ன? உனக்கு அவ்வளவுதான். அப்புறம் இவன் யார் தெரியுமா? பாருங்க, இவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு சைக்காட்டிக் மருத்துவமனையை விட்டு தப்பிச்சு வந்த ஒரு மன நோயாளி. இவனுக்கு போய் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ரொம்பவே அசிங்கப்படுத்தி விட்டான். அப்பதான் மார்க்கஸும் கண்ணீரோட, ஆமா இவர் சொல்லக்கூடிய எல்லாம் உண்மைதான், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. சின்ன வயசுல இருந்து எனக்கு நிரந்தரமான வீடோ குடும்பமோ கிடையாது. 12 ஃபேமிலி என்ன அடாப்ட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுமா, என் ஃபேமிலியில டேனிங்கிற ஒரு அண்ணன் எனக்கு கிடைச்சாரு. என் மேல அளவுக்கு அதிகமான பாசம் வச்ச அவரு இறந்துட்டாரு. ஒரு சில பேரு விபத்துல கூட இறந்து போயிட்டாங்க. இன்னும் ஒரு சில ஃபேமிலி என்ன டார்ச்சர் பண்ணிருக்காங்க. எனக்கு எப்பவும் நிரந்தரமான அன்பும் பாசமும் கிடைச்சதே கிடையாது. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தனிமையில வாழ ஆரம்பிச்சேன். என்னைக்காவது ஒரு நாள் என் மன உளைச்சலால என்ன நான் கஷ்டப்படுத்திடுவோம், அப்படி இல்லனா மத்தவங்களை காயப்படுத்திடுவோம்னு பயந்தேன். அதனால மட்டும்தான் நான் பாதுகாப்புக்காக வேணும்னே அந்த மனநல மருத்துவமனைக்கு போனேன். என் கஷ்ட காலங்கள்ல எல்லாமுமா என்கிட்ட இருந்தவரு தோ இந்த அண்ணன் தான். ஆனா இப்ப அவரு நீ யாருன்னு கேக்குறாரு. அப்ப நீங்க அனுப்பின மெயில்ஸ் அதெல்லாம் பொய்யா? உடனே மியா உள்ள போந்து, மார்க்கஸ் என்ன மன்னிச்சிடு, அவரு உங்ககிட்ட பேசவே இல்ல, அந்த மெயில்ஸ் எல்லாம் அனுப்பினதுன்னா. அடி பாவி, இப்பதான் புரியுது. அவருக்கு என்ன பத்தி எதுவுமே ஞாபகம் இல்லல்ல, எதுவுமே தெரியாதல்ல. அட போங்கடா, நான் புடிச்ச ஆசைப்பட்ட ஒரு குடும்பம் மறுபடியும் அதை என்ன விட்டு போகுது. இனிமே என் பின்னாடி யாரும் வராதீங்கன்னு சொல்லிட்டு அழுதபடியே மார்க்கஸும் கிளம்பிட்டான். நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஹீரோவோட பசங்க பொண்டாட்டின்னு ஒருத்தருமே இவங்கிட்ட பேசல. அதே டைம்ல ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. எப்பா டாமே, நாங்க ஒரு பெரிய ஆஃபர் வச்சிருக்கோம். ஆக்சுவலி உனக்கு பிக் பிரதர் அப்படின்னு ஒரு பெரிய அவார்டு கொடுக்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மார்க்கஸும் நீயும் பிரதர்ஸ் ஆயிருக்கீங்கல்ல, அதை கொண்டாடுற விதமா தான் இந்த அவார்டை மார்க்கஸே உனக்கு கொடுக்க போறான். அப்படியா? மார்க்கஸ் வருவானா? கவலைப்படாத, அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். அவார்ட் ஷோ மட்டும் நல்லபடியா முடிஞ்சுன்னு வையேன், அஸ்லஸ் கேம்ல கண்டிப்பா நீங்க 2 பேர் மட்டும்தான் ஜெயிப்பீங்க. சரின்னு இப்ப ஹீரோ இதை பார்த்து முடிச்சிட்டு காலை கட் பண்ணும்போது எதர்ச்சியா இந்த மார்க்கஸ் மெயில்லாம் அனுப்பியிருப்பால, அதை ஓபன் பண்ணி பாக்குறான். எல்லா மெசேஜ்லயுமே அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா, அண்ணி பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், என் கஷ்ட காலங்கள்ல நீங்க தான் என் கூட இருந்தீங்க, நீங்க தான் என் ஃபேமிலி, உங்களை தவிர இந்த உலகத்துல யாரையுமே எனக்கு பிடிக்காதுன்னு அன்பு மனைய பொழிஞ்சிருக்கான். ஒரு மெயில படிக்க ஆரம்பிச்சவன் மார்க்கஸோட பாசத்தை பார்த்து மிரண்டு மொத்த மெயில்ஸையும் படிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் பிளான் போட்ட மாதிரி அவார்டை வாங்குறதுக்காக ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பான். பசங்க கிட்ட பேச போனா, அதான் மார்க்கஸ் அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டீங்களே, இதுல அவார்டு தான் உங்களுக்கு கேடாங்கிறானுங்க. சரி பொண்டாட்டி கிட்ட பேச போனா, போங்க போங்க மேலையில அவார்டு கொடுப்பாங்க, நல்லா வாங்கி என்ஜாய் பண்ணுங்கறா. இந்த கொடுமைக்கு மத்தியில ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மார்க்கஸ் மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஏய் யாரா இவன், மன்னிச்சிருங்க மார்க்கஸ் வரல, அதனால அவருக்கு ஒரு டூப்பை கொண்டு வந்திருக்கோம், அவார்டை மட்டும் நீங்க வாங்குங்க, முகத்தை மட்டும் ஏஐல போட்டு நாங்க மாத்திக்கிறோம். நடக்கிற எதுவும் புரியாம ஹீரோ அமைதியாவே இருக்க, மார்க்கஸ் இப்ப திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். டாக்டர் கூட சண்டை போடுவான். என்னால முடியல, எனக்கு பயங்கரமா கோவம் வருது, என்ன சீக்கிரமா அட்மிட் பண்ணுங்க. ஏலே மார்க்கஸ், உனக்கு மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ எந்த குறையும் கிடையாதுடா, இங்க நீ சும்மாலாம் இருக்க முடியாது, முதல்ல எங்க இருந்து கிளம்பு. ஓஹோ, அப்படின்னா மன ரீதியா எனக்கு பிரச்சனை வரணுமா, இப்ப வரும் பாருன்னு சொல்லிட்டு கீழே கிடக்குற ஒரு கல் எடுத்து படாரு அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு உடைய ஆரம்பிக்கிறான். அப்புறம் என்ன, மார்க்கஸ உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. மறுபக்கத்துல நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்கான அவார்டு அனௌன்ஸ் பண்ணும் போது மேடைக்கு வந்த டூப்ளிகேட்டும் ஹீரோ கிட்ட அவார்டை கொடுத்து உண்மையான மார்க்கஸ் மாதிரியே நடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஷோவை பாக்குறதுக்காக ஹீரோவோட அண்ணன் ராண்டி கூட வந்திருப்பான். ஆரம்பத்துல எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட பார்த்து, இந்த மாதிரி மார்க்கஸ் எனக்கு கிடைச்சது ஒரு பாக்கியம், இவன் எனக்கு நல்ல தம்பி அப்படி இப்படின்னு பேசும்போது பசங்க பொண்டாட்டின்னு எல்லாரோட மூஞ்சும் கோவமா மாறுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவே அந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு, என்னால இதுக்கு மேல முடியாது, நான் ஒத்துக்கிறேன், மார்க்கஸ நான் நிறைய அசிங்கப்படுத்திருக்கேன், ஏன் என் அண்ணன் ராண்டிய கூட அவரோட இடத்தை பிடிக்கணும்னு நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டேன். ஆனா உண்மை என்ன தெரியுமா, ராண்டி நிஜமாவே என் மேல அவ்வளவு பாசமா இருந்திருக்காரு. நான் கேட்ட ஒரு கேள்விக்காக அவரோட வீட்டையே எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னாரு. அது மட்டுமா, நான் தான் அவரை தள்ளிவிட்டேன், அவரோட கழுத்துல பயங்கரமான காயம் இருந்தாலும் கூட ரெக்கவர் ஆனதுமே இதோ என்னோட ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. ராண்டி என் மேல வச்சிருந்த அன்பும் பாசமும் எந்த அளவுக்கு உண்மையோ இப்ப நானும் அதே அளவுக்கு அவனை நேசிக்கிறேன், அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இங்க இருக்க டூப்ளிகேட்டோட கையால இந்த அவார்ட்லாம் வாங்க முடியாதுன்னு கோவத்துல பேசிட்டு ஹீரோ கிளம்ப, ரிப்போர்ட்டர்ஸும் யோ அசுலஸோட கேமை விட்டே உங்களை தூக்கிடுவோயா, அட போங்கடா நீங்களும் உங்க கேம்னு டைலாக் பேச பக்கத்துல இருந்த ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்களே படார்னு முத்தம் கொடுக்குறா. வெளியே வரும்போது தான் ராண்டி குறுக்க வந்து, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப நாளா சொல்ல ஆசைப்பட்டேன், அது என்ன தெரியுமா, நான் உன்னை பத்தி நிறைய பொறாமப்பட்டிருக்கேன். என்ன சொல்ற, என்ன பார்த்து நீ பொறாமப்பட்டியா? ஆமாடா, உனக்கு புரியலையா, எனக்குன்னு யார் இருக்கா, கல்யாணம் ஆகல, நான் ஒரு மொட்டை பையன், ஆனா உனக்கு அழகான மனைவி, அன்பான 2 பசங்க. இங்க பாரு, பணம் அதிகமா இருக்கதால சந்தோஷம் இருக்குன்னு கிடையாது, நம்ம ஃபேமிலியா இருக்கும் போது மட்டும்தான் அந்த சந்தோஷம் நிலைக்கும். ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கே அழுக வந்துருது. அதுக்கப்புறம் மார்க்கஸ பார்த்து பேசணும்னு இவன் கார் கிட்ட வரும்போது வண்டிய மியாவை ஓட்ட சொல்லுவான். ஆனா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே, பரவாயில்ல உனக்கும் பிடிக்கும்ல,
தாராளமா ஓட்டுங்கிறான். சோ இதுலயே தெரியுது ஹீரோவோட மைண்ட் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா மாறி இருக்குன்னு. ஒரு பக்கம் திரும்ப ரூமுக்கு வந்த மார்கஸ் பெருசுகிட்ட என்னையா என்ன மிஸ் பண்ணியான்னு கேட்டா, ரொம்ப மிஸ் பண்ணப்பா, அதனாலதான் சாப்பாடு கொடுக்கிற கறி எல்லாம் ஒன்னா சேர்த்து தொப்பாரு ஒன்ன மாதிரியே ஒரு பொம்மையை செஞ்சிருக்கேன். அட கர்மமே, என்ன இலவியா இது. பரவாயில்ல விடு மார்கஸே, ஒரு சில நேரம் உன்ன நினைச்சுக்கிட்டு அந்த பொம்மையை வேணா சம்பவம் பண்ணுவேன். அட போயா காஜி கிளவான்னு திட்டிட்டு அன்னைக்கு நைட்டு இவன் தூங்க ஆரம்பிக்க லேட் டைம்ல ஹீரோ இப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததால யாரும் கதவை திறக்க மாட்டாங்க. உடனே ஜன்னலை புடிச்சு நேரா மார்கஸோட அறைக்கு வந்துட்டான். ஆமா பெருசு, யார் இவரு, எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்காராம்? கேமரா எல்லாம் பின்னாடி வருதோ. மார்கஸ், நான் மட்டும் தான் இங்க வந்திருக்கேன். எனக்கு தெரியும் நான் உன்னை கஷ்டப்படுத்திருக்கேன், உன்னை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். ஆனா உன் தம்பி டேனி இறந்து போனப்பயும் சரி, அந்த சைனீஸ் ஃபேமிலி இறந்து போனப்பயும் சரி, நான் உனக்கு ஆறுதலா இருந்திருக்கணும். அப்புறம் உனக்கு பிடிச்ச குட்டி அனில் அதோட ஒரு பக்க கால் நடக்க முடியலன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணல, அப்பவும் அவன் கூட இருந்திருக்கணும். ஒரு நிமிஷம் இரு, இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்படின்னா நீ என்னோட மெயில படிச்சியா? ஆமா, ஒண்ணு இல்ல, நீ அனுப்பின எல்லாத்தையும் ஃபுல்லா படிச்சேன். இவ்வளவு நாளா நீ யாருன்னு கேட்டல, அதுக்கான பதில் நீ என்னோட தம்பி. அண்ணா எனக்கு புரியல, மறுபடியும் சொல்லுங்க. அதான் சொன்னனே நீ என்னோட தம்பின்னு. இதோ பாருங்க, சரக்கு அடிச்சிட்டு வந்து என்கிட்ட உளரல, நாளை பின்ன மாத்தி எல்லாம் பேசக்கூடாது. அடச்சி, சத்தியமா தான்டா சொன்னேன். மார்கஸ்க்கு அழுக தாங்கல, கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன் அழுறான். ஒரு வழியா இவங்க 2 பேரும் ஜோடி சேர, அதுக்கப்புறம் வெளியில வரும்போது மியா உள்ள போந்து, செல்லம் என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட அப்படிலாம் பேசிருக்க கூடாது, ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், மனசார காதலிக்கிறேன்னு ப்ரொபோஸ போட்டா அவன் சும்மா இருப்பானா? காஞ்ச மாடு கம்பள பூந்த மாதிரி மியாவோட வாய பபுல் கம் மாதிரி மின்னுட்டு இருக்கான். எல்லாம் ஓகே தான், ஆனா இன்னும் முடிக்க வேண்டிய இன்னொரு கேம் இருக்குன்னு ஹீரோவை கூட்டிட்டு நேரா பாஸ்கெட் பால் விளையாட வருவான். கோல போடலாமேன்னு பந்த தூக்கி போட கரெக்டா அதுல இடிச்சு திரும்ப மூக்குலயே அடிச்சிரும். 2வது பால வீசினா அது அந்தரங்க பாகத்தை அடிச்சு நொறுக்குது. ஐயையோ போச்சேன்னு அலப்பறைய கொடுக்க இப்ப மார்கஸும் ஹீரோவோட ஃபேமிலி கூட சேர்ந்து ஒரு குரூப் போட்டோல நிக்கிற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல அழகா இந்த படமும் முடியுது. நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பபாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.